This video is sponsored by EdgeQuest app. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Hello friends, welcome back to my channel. Today நம்ம இந்த வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வெள்ளரிக்காயின் நன்மைகள் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போது வெள்ளரியின் ஊட்டச்சத்து மதிப்புகள்: தண்ணீர் 95.5 கிராம், கலோரிகள் 16 மில்லிகிராம், புரதம் 0.62 கிராம், கொழுப்பு 0.18 கிராம், கார்போஹைட்ரேட் 2.95 கிராம், கால்சியம் 16 கிராம், இரும்பு சத்து 0.25 மில்லிகிராமுக்கும் குறைவாக, மெக்னீசியம் 10.1 மில்லிகிராம், பாஸ்பரஸ் 23 மில்லிகிராம், பொட்டாசியம் 170 மில்லிகிராம், சோடியம் 2 மில்லிகிராம், விட்டமின் கே 24 mcg. இப்போது வெள்ளரிக்காயின் நன்மைகள் பற்றி பார்க்கலாம் வாங்க. நீரேற்றத்திற்கு நல்லது. வெள்ளரிகளை உட்கொள்வது உங்கள் தினசரி நீரேற்ற தேவைகளை பூர்த்தி செய்ய உதவுகிறது மற்றும் உங்கள் உடலை புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்கிறது. கோடை காலத்தில் இது மிகவும் நன்மை பயக்கும், ஏனெனில் நீரிழிப்பு மிகவும் பொதுவானது. கூடுதலாக வெள்ளரிகள் ஓர் இயற்கை குளிரூட்டியாக செயல்பட்டு வெப்பத்திலிருந்து நிவாரணம் அளிக்கின்றன. வெள்ளரி மற்றும் புதினாவை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் டீடாக்ஸ் நீர் நீரேற்றத்தை மேம்படுத்துகிறது. இரத்த அழுத்தத்தை சீராக்க உதவுகிறது. வெள்ளரிகளை உங்கள் உணவில் சேர்ப்பது இருதய ஆரோக்கியத்தை ஆதரிக்க ஒரு எளிய வழியாகும். அவை பொட்டாசியத்தால் நிரம்பியுள்ளன மற்றும் உடலில் சோடியத்தின் விளைவுகளை சமநிலைப்படுத்தவும் இரத்த நாளங்களில் உள்ள அழுத்தத்தை குறைக்கவும் உதவும். கூடுதலாக அவற்றின் அதிக அளவு நீர் உள்ளடக்கம் நீரேற்றத்தை பராமரிக்க உதவுகிறது. இது ஆரோக்கியமான இரத்த அழுத்த ஒழுங்குமுறைக்கு இன்றியமையாதது. செரிமான அமைப்புக்கு நல்லது. வெள்ளரிக்காய் வயிற்றுக்கு குளிர்ச்சியாக செயல்படுகிறது. வெள்ளரிக்காயில் உள்ள கரையக்கூடிய நார்ச்சத்து நமது மலத்தை மென்மையாக்குகிறது, மலச்சிக்கலை எளிதாக்குகிறது மற்றும் குடல் இயக்கங்களை ஒழுங்குபடுத்துகிறது. எடை மேலாண்மைக்கு உதவியாக இருக்கும். வெள்ளரிக்காயில் கலோரிகள் குறைவாக உள்ளன, ஏனெனில் இது 96% தண்ணீரை கொண்டுள்ளது. 100 கிராம் வெள்ளரிக்காயில் 15.5 கலோரிகள் மட்டுமே உள்ளன. வெள்ளரிக்காயில் அதிக நீர்ச்சத்து மற்றும் குறைந்த கலோரி உள்ளடக்கம் இருப்பதால் இடையிழைப்பு உணவில் வெள்ளரிக்காயை நாம் சேர்க்கலாம். சிறந்த சருமம். வெள்ளரிகளில் ஆக்சினேற்றுகள் மற்றும் விட்டமின் சி நிறைந்துள்ளன. அவை வீக்கத்தை குறைத்து சருமத்தை புத்துணர்ச்சி அடைய செய்கின்றன. அவற்றின் அதிக நீர் உள்ளடக்கம் உங்கள் சருமத்தை நீரேற்றமாக வைத்திருக்க உதவுகிறது. அதே நேரத்தில் அவற்றின் இயற்கையான குளிர்ச்சியான பண்புகள் எரிச்சலை தணிக்க உதவும். கண்களுக்கு இதம். சோர்வடைந்த கண்களுக்கு வெள்ளரிக்காய் ஓர் இயற்கை தீர்வாக கருதப்படுகிறது. மூடிய கண் இமைகளில் வெள்ளரிக்காய் துண்டுகளை 10 to 15 நிமிடங்கள் வைப்பது கண்களுக்கு ஓய்வு அளித்து வீக்கத்தை குறைக்க உதவுகிறது. முடி மற்றும் நகங்களுக்கு நல்லது. சிலிக்கா இருப்பதால் வெள்ளரிகள் முடி மற்றும் நகங்களை வலுப்படுத்த உதவும். ஒரு ஆய்வு சிலிக்கா முடி உதிர்தலை குறைக்கிறது, உடையக்கூடிய நகங்களை தடுக்கலாம் மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது என்று கூறுகிறது. நோய்க்கு ஏற்றது.
சர்க்கரை நோய் உள்ளவர்களின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது என்று ஆய்வுகளிலிருந்து அறிய முடிகிறது. இந்த வெள்ளரிக்காயில் நமது இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை சீராக்க நமக்கு உதவுகிறது. இதனால் இது அடிப்படையிலேயே நீரிழிவு மற்றும் அது தொடர்பான பல பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறது. எனவே நீரிழிவு நோயிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ள தினமும் நமது உணவில் வெள்ளரிக்காயை சேர்த்துக் கொள்வது நன்று. நோய் எதிர்ப்பு சக்தி. இந்த வெள்ளரிக்காயில் அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளன. எனவே இது நமது உடலை பல்வேறு நோய் தொற்றுகளிலிருந்து பாதுகாக்கிறது. இது மட்டுமின்றி இந்த வெள்ளரிக்காயில் நிரம்பியுள்ள நற்பண்புகள் நமது உடலில் நாட்பட்ட நோய்கள் ஏற்படுவதற்கான அபாயத்தை குறைக்கிறது.